வணக்கம். கேபிஒய் பாலா அவரை பற்றி தான் இந்த வீடியோ. கேபிஒய் பாலாவுக்கு எப்படி பணம் வருது, யார் கொடுக்குறாங்க, ஃபாரின்லேருந்து பணம் வருதா, இல்லை எப்படி சம்பாதிக்கிறாரு அப்படின்ட்டு குழப்பத்தில் இருக்காங்க. எப்படி ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு, ஹாஸ்பிட்டல் கட்டணுன்னா ஒரு 100 கோடி ஆகுமே. இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடுமையாக இருக்குது. இந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்களான்ட்டு நம்மளுக்கு தோணுது. அந்த பையன் கஷ்டப்பட்டு வந்த பையன் டே நைட்டு உழைக்கிறான், ப்ரோக்ராம் போகிறான், அவனுக்கு நிறைய விளம்பரம் கொடுக்குறாங்க, அது மூலிமா சம்பாதிக்கிறான். இப்போ படம் வாய்ப்பு அது மூலிமா சம்பாரித்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறான். அவனுக்கு தூக்கமே இல்லாமல், நிறைய பேருக்கு தெரியும், அவனுக்கு தூக்கமே இல்லாமல் அவன் உழைச்சிட்டு இருக்கான். விஜய் டிவியில் அவன் ப்ரோக்ராம் பண்ணால் தான் அவன் பண்ண மாதிரியா? எவ்வளோ ஃபாரின் ப்ரோக்ராம் அவன் பண்ணிகிட்ருக்கான். மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறான். அவனை தடுக்காதீங்க. ஏன்னா நம்மக்கிட்ட காசு இருந்தால் ஒரு 10 ரூபா உதவி பண்ணுறதுக்கு பல தடவை நம்ம யோசிப்போம். அவன் கையில் இருக்க காசெல்லாம் அப்படியே எடுத்து கொடுத்துட்டு வரான். அவனை போயிட்டு ஒரு தவறான முறையில் பேசிக்கிட்டு அவன் மனசை கஷ்டப்படுத்திட்டு 2 நாள் முன்னாடி கூட பேட்டி கொடுத்தான். ரொம்ப வேதனைப்பட்டு அந்த பாலான்றவன் பேட்டி கொடுத்தாப்புல. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. அவனோட கஷ்டப்பட்டு அவனோட உழைப்பில் வந்த பணத்தில் தான் பாலா உதவி பண்ணிகிட்ருக்காப்புல. தவறாக பண்ணிகிட்ருக்காதீங்க. யூடியூப் சேனல் உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஒருத்தனை பற்றி ஃபேமஸாக இருக்கும்போது அவனை பற்றி போட்டால் வியூஸ் அதிகமாக போகும், அது மூலிமா நம்ம பணம் சம்பாதிக்கலாம். அந்த கான்செப்டில் இருக்காதீங்க, இது தவறு. அவனோட ஒர்க்கு பாருங்கள், அவனோட சேவை பாருங்கள், எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. மக்களுக்கு உதவுறான், படிக்காத பசங்களுக்கு உதவுறான், அது மாதிரி முடியாதவங்களுக்கு, ஹேண்டிகேப்ட் அந்த மாதிரி ஆளுங்களாம் உதவுறான். நிறைய பேர் சீனியர் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க, காமெடி ஆக்டர்ஸ், உடம்பு முடியாதப்போ இவன் தான் போய் உதவி பண்ணியிருக்காப்புல பாலா தான். இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணலாமான்னு நம்மளுக்கு தோணும், சரிங்களா? அதெல்லாம் பாலா பார்த்து தான். நம்ம சில பேர் வழியில் போகும்போது ஏதாவது பண்ணுப்பாங்கன்னா ஓகே, நம்மளுக்கும் அந்த பண்ணுறதுக்கு எண்ணம் வருது. இது கூல் சுரேஷ் அப்படின்னு ஒரு ஆக்டர் இருக்காப்புல, அவரால் வந்த பிரச்சனை தான் இவ்வளவும். மக்கள் ஃபுல்லாகவே பாலாவுக்கு சப்போர்ட். சில பேர் பண்ணுற சதி, பாலா படம் வந்த பிறகு சில பேர் பண்ணுற சதி தான் இவ்வளவும். பாலா தம்பிக்கு ஒரு வேண்டுகோள், எதுக்கும் பயப்படாதீங்க. மக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் அதிகமாக கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால் பாலா தம்பி நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க. மக்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயும் இருக்கும். நன்றி.